வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி அனுபவம் புதுமை இந்த சாங் தான் நம்ம ஒரு கிட்டார் கவர் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. இதை கூடிய விரைவில் ஒரு டியூட்டோரியலாகவும் நான் பப்ளிஷ் பண்ணுவேன். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு புது கிட்டார் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயமே அதை கரெக்டாக செட் பண்ணணும். அந்த கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கிட்டார் டெக்னீஷியன் வேணும். எனக்கு அப்படி ஒரு கிட்டார் டெக்னீஷியன் ஒரு கடந்த 35 வருஷமாக ஒரு நட்பு இருக்குது அவரோட. அவர் கிட்டார் குமார். இன்றைக்கி இருக்க எல்லா மியூசிக் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது கீத் பீட்டர்ஸ், கேபா, சதா மாஸ்டர், எல்லாரோட கிட்டார்ஸும் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். நிறைய பேர் ஸ்ட்ரிங் மாற்றுறது கூட அவர்கிட்ட தான் போவாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஸ்ட்ரிங்ஸை மாற்றி கொடுப்பாரு. ஸ்ட்ரிங்ஸை மாற்றிட்டு அந்த கிட்டாரோட டச்சை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பார். ஸோ அப்படின்றப்ப நம்ம கிட்டாரில் கை வச்சாலே போதும், நோட் தானாக பேசும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ளேயபிலிட்டி கொண்டு வருவார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளேயபிளாக இருந்ததுனா தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ளேயிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களால் ஈஸியாக வாசிக்க முடியும். இல்லைனா கை ரொம்ப வலிக்கும். நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறப்பயே நீங்கள் கை விட்டுருவீங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு கிட்டார் வாங்கி அதை ஒரு நல்ல கிட்டார் டெக்னீஷியன்கிட்ட போய் அந்த கிட்டாரை செட் பண்ணி வாங்கணும். அது மாதிரி செட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது கிட்டாரை பொறுத்த வரைக்கும். நான் என்னோடய புது எபிஃபோன் ES 339 கிட்டார் ஒரு 2-3 நாள் முன்னாடி வாங்கினேன். அதை இப்போ போய் அங்கே செட் பண்ணி வாங்கியிருக்கேன். ப்ளஸ் அதில் ஒரு ஸ்பெஷலான ஃபிஷ்மேன் பிக்கப் நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது இங்கே தான் இருக்குது பாருங்கள். இந்த பிக்கப் ஒரு சிந்த் பிக்கப். இது வழியாக நம்ம லாஜிக்கில் கனெக்ட் பண்ணி மியூசிக் ப்ரோக்ராமிங்கை இதை வச்சு செய்ய முடியும். அதை ஒரு தனி வீடியோ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஒரு கிட்டாரை ப்ராப்பராக செட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்கை இஸ் த லிமிட். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிட்டாரில் ப்ளேயிங்கை இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப நல்ல பிளேயர் ஆகிடலாம். வாங்க நம்ம இப்போ சாங்குள்ளே போகலாம்.
என்ன நண்பர்களே, பாட்டை கேட்டு ரசிச்சிங்களா? இந்த பாட்டோட டேப்ஸும் இதோட ட்யூட்டோரியலும் கூடிய விரைவில் நான் சேனலில் பப்ளிஷ் பண்ணுவேன். இது மாதிரி வாரம் வேறு பாட்டு நான் ஒரு கவர் வெர்ஷன் பண்ணுவேன். அதே இது நம்ம ஒரு ட்யூட்டோரியலாகவும் நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம அடுத்த எபிசோடில் கிட்டார் சிந்தசைசரோட ஒரு ஹிஸ்ட்ரி, அதாவது என்னென்ன மாதிரி கிட்டார் சிந்தசைசர்ஸ்லாம் வந்திருக்கு, அதில் எதெல்லாம் நான் ஓன் பண்ணியிருக்கேன், ப்ரீஃபாக ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு, இப்போ எங்கிட்ட இருக்க ட்ரிபிள் ப்ளே சிஸ்டமை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி லாஜிக்கில் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படின்றத அடுத்து ஒரு வீடியோவை செஞ்சு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.